மலேசியாவின் மிகப்பெரிய சிவன் ஆலயமாக பினாங்கில் ஸ்ரீ கங்காதர சிவபெருமான் ஆலயம் உருவாகவிருக்கிறது. ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 9 நிலை கோபுரங்களுடன் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அது கட்டப்படுகிறது. 2007ஆம் ஆண்டில் ஆலயத்தை புதிய இடத்தில் அமைக்கும் முயற்சிகளுக்கு அப்போதைய துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி 2 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காட்டி வழங்கினார். பின்னர் பல தடைகளை சந்தித்த போதும் ஆலயம் கட்டுமானம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இந்நிலையில் மலேசிய தமிழ் சமுதாயத்தின் பக்தி மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக எழுந்தருளும் இவ்வாலய திருப்பணிக்கு மொத்தம் 15 மில்லியன் ரிங்கெட் தேவைப்படுகிறது. இதையடுத்து சிபராங்ஜயாவில் உள்ள தி லைட் நட்சத்திர விடுதியில் ஆலய திருப்பணிக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலய திருப்பணி தலைவரும் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவருமான டத்துஸ்ரீ RS தனேந்திரன் தலைமையில் அந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தஸ்ரீ சுந்தரராஜு, மாநில மாய்கா தலைவர் டத்தோ தினகரன், மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதில் ஆலயத்தின் மாதிரி வடிவமும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிக்கான நிதியை பக்தர்களும் தாராளமாக வழங்க வேண்டும் என விழாவில் அழைப்பு விடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த இசை கலைஞர்களின் பக்திமயமான இசை நிகழ்ச்சியும் அரங்கேறிய அந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.